ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. தொத்பாதாக்ரமோ நிஜபதகதமோ புண்டரீகோத்பவோத்சவோ குண்டீஹி தோயைஹி அசிசத புனாத்யஜ்ஜலம் விஸ்வலோகன் ஹர்ஷோத்கர்ஷாத் சுபகுணருதே கேசரைகி உற்சவேஸ்மின் பேரிமோ நிக்னல் புவனமச்சரத் ஜாம்பவன் பக்திசாலி. குருவாயூரப்பா, ஒவ்வொரு அடியாக சுவாமி அந்த வாமனாவதாரத்தில் அளப்பதற்காக உயர்ந்த திருவிக்கிரமாவதாரத்தை எடுக்க தேவதைகள் அங்க இருக்கக்கூடிய கிண்ணறர்கள் எல்லாரும் ஆச்சரியமாக ஓடி வந்து அந்த திவ்ய சேவையை அடைகிறாராம். அப்போ நம்முடைய தமிழ்நாடு பண்ண ஒரு பெரிய பாக்கியம். சீர்காழி, திருக்கோவலூர், காஞ்சிபுரம் இந்த 3 அடியை அளந்தது நமக்கு 3 திவ்ய கஷேத்திரங்களும் உலகளந்த பெருமானுடைய திவ்ய சேவையோடு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. அதுல சீர்காழியில தான் இந்த உருவம் முதலாக வளர ஆரம்பித்து தாடாளன் என்ற திருநாமத்தோட முதலடிய பகவான் அளப்பதற்காக தன்னுடைய திருவடியை அப்படி தூக்கினாராம். பட்டத்திரியோட ஸ்லோகமும் அந்த திவ்ய கஷேத்திரத்துல ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தை நம்ம பார்த்தோன்னா, ஒரு குரலாய் இருநிலமோ வடிமன் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றோ தருகவென மகவலியை சிறையில் வைத்த தாடாளல் தாளனை வேர் தக்க கீர்த்தி அருமறையில் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவையாரும் இசைகள் 7 தெருவில் மணி விழாவளமோ சிறக்கும் காழி ஸ்ரீராம விண்ணகரே சேர்மினிரே. இந்த ஒரு பாசுரத்துல எம்பெருமான் 3 அடியா அளந்தானோ இல்லையோ 1 2 3 4 5 6 7ன்னு வரிசைப்படுத்தி அந்த எண்ணுக்கு தகுந்தா போல ஆச்சரியமா இவன் வளர்ந்த அழக ஆழ்வார் வர்ணிச்சது தான் இந்த பாசுரத்தோட அழகு. ஒரு குரலாய் இருநிலம் மூவடிமன் வேண்டிய எம்பெருமான் 4 வேதங்களுடைய நாயகனாக நாம் இயற்ற வேண்டிய வேள்வி 5 நமக்கு உபதேசித்துக் கொண்டு சரணாகதியினுடைய அங்கங்களான 6 அங்கங்களையும் நமக்கு ஞாபகப்படுத்தி இசைகளுடைய ஒரு ஸ்வரமாக இருக்கக்கூடிய சரிகம பதனிசா சானிதப மகரிசா என்ற இசையோடு துந்துபி வாத்தியங்கள் எல்லாம் அங்கு இருப்பவர்கள் முழக்க பகவானான நீ தாடாளனாக ஆச்சரியமாக இந்த திருவிக்கிரம அவதாரத்தை எப்படித்தான் எடுத்து வளர்ந்தாயோன்னு ஆழ்வார் அனுபவிக்கிறது பட்டத்திரியோட ஒரு திவ்ய ஸ்லோகத்தோட ஒத்து போறதாம். திருக்கோவலூர்ல எம்பெருமானுக்கு என்ன அழகுன்னா, சக்கரஸ்ய தைத்திய தனுஜா திசுபாம பாவம் சங்கஸ்ய ஆஸ்ருத ஜனேஸ்வபி தட்சிணத்துவம். சீர்காழியில 7 பரிணாமத்தை காமிச்சவர். திருக்கோவலூர்ல போய் நம்ம தரிசனம் பண்ணோம்னா எப்பவுமே எம்பெருமானுடைய வலது கையில சக்கரம் இருக்கும், இடது கையில சங்கு இருக்கும். ஏன் வலது கையில சக்கரத்தை வச்சுட்டு இருப்பாருன்னா, ஏதாவது அசுரனோ பாகவத விரோதியோ வந்தான்னா அவனை அழிக்கணும்னா இடது கையால சக்கரத்தை விடுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால பிரயோகம் பண்றதுக்கு சுலபமாக இருக்கும்னு வலது கையில வச்சுட்டு இருப்பாராம். ஆனால் திருக்கோவலூர்ல இந்த மகாபலி தானம் பண்ணி தான் வளர ஆரம்பிக்கச்சேயே என்ன பண்ணார், இப்படி ஒரு அசுரனா இப்படி ஒரு பாகவதோத்தமனான சந்தோஷம். அதனால தன்னுடைய இடது கையில இருக்கிற சங்கத்தை வலது கையிலுக்கு மாத்திண்டு சக்கரத்துக்கே இங்க வேலை இல்லைன்னு இடது கையில வச்சுண்டு மகாபலியனுடைய தர்மத்தை பார்த்து அங்க ஆனந்த சங்கநாதம் பண்ணாராம். சங்கத்தை பேரியும் நிக்னல் புவனமச்சர ஜாம்பவான் பக்திசாலின்னு பட்டத்திரியோட ஸ்லோகம். ஜாம்பவான் முதலியவர்கள்லாம் கூட சங்கநாதம் பண்ணிட்டு திருவிக்கிரம அவதாரத்தை தரிசனம் பண்ணான்னு தேசிகன் சொன்னார். திருக்கோவலூர்ல பகவான் சங்கநாதம் பண்ணா. இப்படி ஒரு பக்தனா இப்படி ஒரு பக்தனா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அங்க சங்கநாதம். காஞ்சிபுரத்துல அவனுடைய திருவடி அடியில தன்னை அவனை உட்கார வச்சுண்டு 3வது அடிக்கு மண் எங்கே 2 அடிய நான் அளந்தாச்சுன்னு நாம
இந்த நாராயணியத்தினுடைய ஒரு பகுதியிலேயே மூலவருடைய படவுருவத்தை தரிசித்தது போல அங்கு ஆச்சரியமான ஒரு திவ்ய தரிசனம். ஆக இதுவும் மூன்றாக அமையக்கூடிய அளவுக்கு குருவாயூரப்பா ஹர்ஷோத்கர்ஷாத் சுபகுணருதே கேசரை உற்சவேஸ்மினே. அப்ப ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்லாம் ஓடி வந்துட்டா. ஜாம்பவான் யாரு? ஜாம்பவான் ராமாயணத்துல வரக்கூடியவர், சுக்ரீவனிடத்துல மந்திரியாக இருந்தவர். அந்த ஜாம்பவான் பகவான் திருவிக்கிரமாவதார எடுத்த காலத்திலேந்து இருந்திருக்காருன்னு நாராயண பட்டத்திரி ஸ்லோகம் எழுதுறத பார்த்தா அவ்வளவு பெரியவர்னு நமக்கு புரியுது. அந்த ஜாம்பவான் பேரி வாத்தியங்களை எல்லாம் எடுத்துட்டு அப்படியே 3 பிரதட்சணம் சுத்தி சுத்தி வரார். உலகத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்லாம் ஓடி வந்துட்டா. அவள்லாம் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. அப்பவும் அந்த உருவம் நிக்கல. குருவாயூரப்பா நீ வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கேன்னு சரித்திரத்தை வர்ணிச்சுட்டு இருக்காரு. ஆச்சரியமாக ஆழ்வார்களும் தேசிகனும் தொடர்பு கொண்டு பட்டத்திரியோட ஒத்து தோல் தீண்டி திருவிக்கிரமாவதாரத்தினுடைய விஸ்வரூபத்தை நாம சிரவணம் பண்ணிட்டே இருக்கோம். ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்லாம் அந்த விஸ்வரூபத்தை பிரதட்சணம் வரான்னு சொல்லும் போது நமக்கு உடனே இன்று தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு கவனம் வந்துருத்து. திருக்கோயிலையும் 2 ஆச்சாரிய வள்ளல்களுடைய திவ்ய தரிசனத்தை இன்னைக்கு நம்ம அடைய இருக்கோன்றது தான் இந்த ஒரு சரித்திரத்தினுடைய ஒரு ஒத்துமை. அதுவும் குருவாரத்துல 2 குருவனுடைய ஒரு அனுகிரகமானது நமக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம். பாண்டவ தூதர் திருக்கோயில் தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் பாண்டவதூதர் திருக்கோயிலிலே எம்பெருமானார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்ற 2 ஆச்சாரிய சிரேஷ்டர்களுடைய திவ்ய தரிசனத்தை அடைய துவங்கிவிட்டோம். எம்பெருமானாருடைய 1000வது சகஸ்ராப்தி மகோத்சவத்தை பூர்த்தி செய்த உடனேயே திருப்பாடகம் திவ்ய கஷேத்திரத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே சாந்தமான ஒரு முகத்துடன் திருதண்டத்தை கையிலே ஏந்தி கொண்டு பூமான்னு பாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த மாபன்னு மாறன் என்று நாம் புகழக்கூடிய ராமானுஜரானவர் காவி வஸ்திரத்துடன் கையை கூப்பிக் கொண்டு ஆச்சரியமான திவ்ய தரிசனத்தை நமக்கு அளிக்கின்றார். அதைவிட பக்தர்களே, நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த திருக்கோயிலிலே நாம் வீட்டில் இருந்தவாறே இங்கு எம்பெருமானார் ஒருவரை மட்டுமல்ல, அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்னும் மற்றொரு ஆச்சாரிய வள்ளலையும் ஒரு சேர இந்த இடத்திலே நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்து இதோ அருளாள பெருமாள் எம்பெருமானாரையும் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். யார் இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார்? ராமானுஜருடைய திவ்ய சரித்திரத்திலே ராமானுஜரோடு தான் யஜ்ஞமூர்த்தி என்ற பெயருடன் பூர்வத்தில் இருந்த போது 17 நாள் வாதம் செய்தாராம். வாதத்திலே ராமானுஜரால் இந்த யஜ்ஞமூர்த்தியை தோற்கடிக்க முடியவில்லை. 18வது நாள் வாதம் முடியும் போது ராமானுஜர் காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய தேப்பெருமாள் என்று அழைக்கக்கூடிய வரதராஜ பெருமாளிடத்திலே வேண்டிக் கொள்ள, வரதராஜ பெருமாளும் ராமானுஜருடைய கனவிலே வந்து 18வது நாள் அந்த யஜ்ஞ மூர்த்தியை தான் வாதத்திலே ஜெயிப்பதற்கு வெல்வதற்குண்டான உபாயங்களை சொல்ல அதை வரதரிடம் கேட்டு பெற்ற ராமானுஜர் இந்த யஜ்ஞமூர்த்தியிடம் வரும்போது ராமானுஜருடைய திவ்ய தேஜஸையும் அவருடைய காந்தியையும் பார்த்து அவருடைய காலிலே விழுந்து தண்டனிட்டு யஜ்ஞமூர்த்தியானவர் தங்களிடத்திலே நான் தோற்றுவிட்டேன், இன்று முதல் உங்களுடைய சீடன் என்று சொல்ல அவரை தன்னுடைய சீடனாக்கி அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்ற ஒரு பெரிய விருதையும் திருநாமத்தையும் அவருக்கு அளித்து இவரோடு இந்த திவ்ய கஷேத்திரத்திலே தான் எழுந்தருளியுள்ளார். அவருடைய திருப்பாடகம் தான் அருளாள பெருமாள் எம்பெருமானாருடைய உயர்ந்த அவதார ஸ்தலமாக அமைகின்றது. பிரதி வருடம் கார்த்திகை மாதத்திலே பரணி நட்சத்திரத்திலே இவருக்கு உற்சவங்கள் இங்கு கொண்டாடப்படுவதும் ஞானசாரம் பிரமேயசாரம் என்ற 2 நூல்களை இவர் எழுதி ராமானுஜருக்கு கீழே இங்கு அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை அளித்துக் கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய 2 ஆச்சாரிய வள்ளல்களுடைய திவ்ய காரத்தியோடு நாம் இந்த தரிசனத்தோடு நேரே குருவாயூருக்கு திருவிக்கிரமாவதாரத்தினுடைய பெருமையை பட்டத்திரி தொடரக்கூடிய வைபவத்திற்கு திரும்பிவிட்டோம். புவனமச்சரத் ஜாம்பவன் பக்திசாலி. இன்னும் அந்த திருவிக்கிரமனுடைய ரூபம் வளர்ந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு அளவுல திருவடி எங்க இருக்குன்னு தெரியுது, யாருக்குமே திருமுடி எங்க இருக்குன்னு தெரியல. அப்படி தேவலோகம் பிரம்மலோகம்
எல்லாத்தையும் கழிச்சுண்டு சுவாமி உலகளந்த உத்தமனாக பெரிய உருவத்தை எடுத்துன்னு நின்றார். அங்கேந்து குரல் கொடுத்தாராம், ஏ மகாபலி, மூவடி மண் உண்டேல் அருள்னு நான் சொன்னேன். அப்பவே நான் உன்னை ஜாகிரதைப்படுத்தினேன். நான் உங்ககிட்ட 3 அடி மண்ணத்தான் கேட்டு வந்திருக்கேன், வேற எதுவுமே கேட்கலன்னு. ஆனா அந்த 3 அடி மண்ணுல இப்ப நான் அளக்க ஆரம்பிக்க போறேன். எத்தனை அடி மண்ண அளக்கிறேன்றத நீ குறிச்சு வச்சுக்கோ. அப்புறம் எனக்கு 3வது அடி மண் எங்க தேவைன்றத உனக்கு சொல்றேன்னு. குருவாயூரப்பா, முதல்ல உன்னுடைய வலது திருவடியை தூக்கி மேல இருக்கக்கூடிய ஆகாசத்துல இருக்கக்கூடிய எல்லா உலகத்தையும் கிடுகிடுன்னு அளக்க ஆரம்பிச்சேன். அப்ப என்ன ஆச்சு, எம்பெருமானுடைய திருவடி அந்த ஒவ்வொரு உலகமாக அப்படி தாண்டி போயிட்டே இருக்கான். அப்ப பிரம்மலோகத்துல அவருடைய திருவடி அளக்கிறாரோனோ, பிரம்மலோகத்துல தாண்டனமே, பிரம்மலோகத்தையும் சேர்த்து அளந்தாத்தான மேல இருக்கிற உலகத்தை எல்லாம் அளந்தது போக ஆகும். அப்ப பிரம்மாவுக்கு ஆச்சரியம், காண கிடைக்காத எம்பெருமானுடைய திருவடி தரிசனம் கிடைக்கிறதேன்னு கமண்டலத்துல தீர்த்தத்தை எடுத்துட்டார். வேகமா அந்த திருவிக்கிரமனுடைய திருவடியை கெட்டியா ஒரு நிமிஷம் அப்படி பிடிச்சுண்டு கமண்டலத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தால திருவிக்கிரமத்வ சரணாம்புஜத்வயம் அதீயமுர்தானம் அலங்கரிஷ்யதி, அந்த தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணாராம். வாமனனுடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் மகாபலிக்கு கிடைச்சது. திருவிக்கிரமனுடைய திருவடியை பிரம்மா பிடிச்சுட்டு அப்படி அபிஷேகம் பண்ணாரோனோ, அப்படி அபிஷேகம் பண்ணா அவ்வளவு ஒசரத்திலே இருந்து அந்த ஜலம் எங்கேயாவது கீழே விழணுமே, அந்த ஜலம் கீழே விழ ஆரம்பிச்சுதான். எப்படி விழுந்தது அப்படின்னா, திருவிக்கிரமனுடைய பாதம் பட்ட பிரம்மா அபிஷேகம் பண்ண ஜலம் தான் கங்கா தேவியாக உடனே உருவெடுத்தாளாம். இன்னைக்கு நம்ம பாரத தேசத்துல கங்கா நதி பிரவகித்து வர எல்லா இடத்துலயும் கங்கையில ஸ்நானம் பண்றமே, அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் எங்கன்னா திருவிக்கிரமாவதாரத்துல பிரம்மா அபிஷேகம் பண்ண ஜலம் கங்கையாக உருவெடுத்து தான் அங்கேந்து பிரவகித்து ஓடி வர ஆரம்பிச்சா. அவளைத்தான் பகீரதன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு பாரத தேசத்துல கொண்டு வந்து சேர்த்தானாம். அப்படி அந்த பிரம்மா பாதத்தை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து முதல் கங்கா தீர்த்தத்தை சாப்பிட்ட பெருமை யாருக்குன்னா பிரம்மாவுக்கு தான் சேரும். அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கா ஜலத்தை எடுத்து தன்னுடைய தலையில அப்படி புரோக்ஷணம் பண்ணிக்கிறார். அதுவும் அப்படி பிரவகிச்சு வருது. ஜாம்பவான் 3 பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கார். இத்தனை பேரும் திருவிக்கிரமனை கொண்டாடின்னு இருக்கான்னு அந்த விஸ்வரூபத்தினுடைய வைபவத்தை பட்டத்திரி தொடருகிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாண்டவதூதர் திருக்கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி, அதாவது ருக்மிணி சத்யபாமா உருவத்திலே காட்சியளிக்கக்கூடிய பாண்டவதூதர் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு வெள்ளிக்கிழமையாகிய நல்லாளிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா